ஜிபி முத்துவ கைது பண்ணுங்க. தூத்துக்குடி மக்களின் திடீர் புகாரால பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டத்துல பிரபல யூடியூபரும் நடிகருமான ஜிபி முத்து மேல பொதுமக்கள் கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்காங்க. உடன்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள்புரம் பகுதியில வசிக்கிற பெண்கள் குறித்து ஆபாசமான அவதூறு உள்ளடக்கங்களோட சமூக வலைதளங்கள்ல வீடியோக்களை வெளியிட்டு வரதா குற்றம் சாட்டி ஜிபி முத்துவ கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல முறையிட்டிருக்காங்க. ஜிபி முத்து யூடியூப்ல அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல அடிக்கடி நகைச்சுவை கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வராரு. அந்த மாதிரியான வீடியோக்கள் வெளியிடுறதுல பிரபலமும் ஆனாரு. ஆனா சமீபத்துல அவர் வெளியிட்ட சில வீடியோக்கள்ல ஆபாசமும் அவதூறு சார்ந்ததா இருக்கிறதா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த வீடியோக்கள்ல பெருமாள்புரம் பகுதியில வசிக்கக்கூடிய சில பெண்களை அவமதிக்கக்கூடிய வகையில பேசினதோட குறிப்பா முத்து மகேஷ் அப்படிங்கிறவரோட மனைவி பாலா முதா பத்தி அவதூறு கருத்துக்கள் சொல்லப்பட்டதா கூறப்படுது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஜிபி முத்து அப்புறம் அவரோட குடும்பத்தினர் அதே பகுதியைச் சேர்ந்த முத்து மகேஷ் அப்படிங்கிறவர் கூட தகராறு ஏற்பட்டிருக்கு. அப்போ முத்து மகேஷோட மனைவி பாலாமுதா தாக்கப்பட்டதா புகார் எழுந்துச்சு. இந்த சம்பவத்துல காயமடைஞ்ச பாலாமுதா இப்போ தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. இதை தொடர்ந்து குலசேகரப்பட்டினம் காவல்துறையினர் ஜிபி முத்து அவரோட மனைவி அஜிதா அப்புறம் உறவினர் அனிதா கணேசன் உள்ளிட்ட 4 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. இதுக்கிடையில வழக்குல பெயர் இடம்பெற்றிருந்தாலும் கூட ஜிபி முத்து மறுபடியும் சமூக வலைதளங்கள்ல வீடியோக்களை வெளியிட்டு அதுல அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்களை அவதூறு செய்யக்கூடிய வகையில கருத்துக்கள் சொல்றதா சொல்லப்படுது. அவரோட வீடியோக்கள்ல காவல்துறையினர் எனக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்க என்னோட சட்டப்பையில இருக்காங்க, நான் சொல்றதை தான் மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற வகையில பெருமை சொன்னதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இதனால கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறதா சொல்லக்கூடிய முத்து மகேஷ் அப்புறம் அவரோட குடும்பத்தினர் உடன்குடி அப்புறம் பெருமாள்புரம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அப்புறம் ஆண்கள் கூட இணைஞ்சு தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் போனாங்க. அவங்க கொடுத்த புகார்ல பெண்களை அவதூறு செய்யக்கூடிய வகையில சமூக வலைதளங்கள்ல வீடியோ வெளியிட்டதா ஜிபி முத்துவ உடனடியா கைது செய்யணும், ஊர்ல அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய விதத்துல நடந்துகிட்டு இருக்கிறதா அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அது மட்டும் இல்லாம அவங்களோட குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. புகாரை வாங்கிக்கிட்ட காவல் அதிகாரிகள் வழக்கா விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. சமூக வலைதளங்கள் வழியா அச்சம், அவதூறு அப்புறம் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய பதிவுகளை வெளியிடுறவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போலீஸ் வட்டாரத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு.